மயில் கிளக்குட்டாய் வெரைட்டி பேக்கரி டீ காபி ஸ்வீட் ஸ்நாக்ஸ். இரண்டாவது செட்டு இனிதே துவக்கம். ஸ்டடி லவ் ஆல். முதல் புள்ளியினை மிக சிறப்பாக சதீஷ் பிரான்ஸ் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். ஒன் லவ். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மல்லை அணியின் பக்கம். 1-1. 1-8. மல்லை சார். மீண்டும் ஒரு அற்புதமான மிக சிறப்பான புள்ளியினை நோக்கி இந்த ஆம் விடமாட்டோம் விடாப்பிடியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மின்னாம்பட்டி அணியினர். 2-1. 2-1 மின்னாம்பள்ளி சார். மீண்டும் ஒரு அற்புதமான வெற்றி புள்ளி. 3-1. இந்த இனிய போட்டிக்கு வருகின்றக்கூடிய அண்ணா திரு அரப்பளி செட்டியார் அவர்களை வருக வருக என இருகரம் குப்பி வரவேற்கின்றோம். வாருங்கள். தன்னுடைய அன்பு பேத்தியுடன் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் 4-1. பரபரப்பான இறுதிப் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இட்டியும் மின்னலுமாக மின்னாம்பள்ளி விஸ்வாஸ் மல்லை அணிகளுக்கிடையே ஒரு அற்புதமான போட்டி அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. முதல் செட்டை மல்லை அணியினர் கைப்பற்றிய நிலையில் இரண்டாவது செட் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய போட்டிக்கு வருகின்றக்கூடிய அன்னார் திரு அரப்பளிசாமி ஐயா அவர்களை வருக வருகான இருகரம் குப்பி வரவேற்கின்றோம். மின்னாம்பள்ளி சார் 5-2. மீண்டும் ஒரு அற்புதமான வெற்றி புள்ளி. அடி அல்ல இடி என்ற ஒரு அற்புதமான முதல் செட்டில் இருந்து விட்ட நிலையில் வெறித்தனமான வேகத்துடன் மின்னாம்பள்ளி அணி கலக்கலாம். 6-2. மின்னாம்பள்ளி சார். விறுவிறுப்பான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் எங்கிருந்தாலும் விளையாட்டு மைதானத்திற்கு வந்திருந்து இப்போட்டினை கண்டுபிடித்து அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மல்லை அணியினர் சார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. தடுமாறுவோம் ஆனால் தடமாற மாட்டோம் என்ற கூற்றில் மல்லை அணியினர் 5-6. தவறி விழுந்த விதையை முளைக்கப்படும் பொழுது தடுமாறி எழுந்த நாங்கள் என்ன ஜெயிக்க மாட்டோமா என்ற கூற்றில் மல்லை அணியினர்.
6. ஹலோ ஹலோ மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. ஹலோ 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 7-5. ஹலோ ஹலோ மின்னாம்பள்ளி சார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. 8-5. 3 புள்ளிகள் முன்னணியுடன் மின்னாம்பள்ளி சார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. 9-5. 9-5. 4 புள்ளிகள் முன்னிலையுடன் மின்னாம்பள்ளி அணியினர். செல்வகுமார் சார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. 6-9. மல்லை அணியினர் சார். 6-9. ஆர்வமான வெற்றி புள்ளி. எண்ணிக்கை என்பது பலம் அல்ல, எங்களுடைய எண்ணம் என்பதே பலம் என்ற கூற்றில் மின்னாம்பள்ளி அணியினர். 10-6. 10-6. 4 புள்ளிகள் முன்னிலையுடன் மின்னாம்பள்ளி அணியினர் இரண்டாவது செட்டில். மீண்டும் ஒரு அற்புதமான வெற்றி புள்ளி. 7-10. 3 பள்ளி பின்தங்கிய நிலையில் மல்லை அணியினர் சார். 7-10. 7-10. இரண்டாவது செட்டில். மீண்டும் ஒரு அற்புதமான வெற்றி புள்ளி. 8-10. மல்லை அணியினர் 8-10. சார். மீண்டும் ஒரு அற்புதமான வெற்றி புள்ளி. பாறைகளின் இடுக்குகளில் இருந்து வெளியே வருவது தாவரங்கள் அல்ல, தன்னம்பிக்கை. தென்குட்டியிலிருந்து வெளியே வருவது தேனீக்கள் அல்ல, உழைப்பு. ஏன் குண்டை விட்டு வெளியே வருவது குச்சிகள் அல்ல, இதான் முயற்சி. 9-10. அற்புதமான இட்டி. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மின்னாம்பள்ளி அணியின் பக்கம். 11-9. சதீஷ் பிரதர்ஸ். சதீஷ் பிரான்ஸ். 11-9. பஞ்சு சங்கர். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. பஞ்சு சங்கர். 10-11. மல்லை அணியினர் சார். 10-11. மீண்டும் ஒரு அற்புதமான பிளேஸ். 12. 12-10. சங்கராந்தபுரம் வாலிபால் குழு நடத்தக்கூடிய 44ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்கள் விளையாட்டுப் போட்டிக்கு சிறப்பு செய்வதற்காக வருகைப்படுத்திருக்கின்ற சிங்கராந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் கைப்பந்து வீரர், சிங்கராந்தபுரம் ஊராட்சி சதீஷ் பிரான்ஸ். பார்வையாளர்களின் கனிவான கவனத்திற்கு தற்பொழுது மேடைக்கு முன்புறமாக
சதீஷ் பிரெண்ட்ஸ் அவர்களை எதிர்த்து மல்லசமுத்திரம் 30-10 சதீஷ் பிரான்ஸ் இரண்டாவது செட்டில் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி 14-10 14-10 டைம் அவுட் மல்லை 14-10 நாங்கள் தான் இங்கே கெத்து விதைக்கப்பட்டுள்ள இம்மண்ணை விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதையில் உறங்குவது இல்லை 14-10 சதீஷ் பிரான்ஸ் அற்புதம் அற்புதம் அற்புதமான புள்ளி கீழே விழாமல் 15-10 11-15 எங்களுடைய ஆசானும் நாமக்கல் மாவட்ட கைப்பந்து கழக செயலாளரும் தமிழ்நாடு மாநில கைப்பந்து கழக இணை செயலாளருமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திரு என் சதாசிவம் அவர்களை வருக வருக என இருகரம் குப்பி வரவேற்கின்றோம் 16-11 சதீஷ் பிரான்ஸ் இறுதி போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இறுதி போட்டி இது உறுதி போட்டி இது சாம்பியன் பட்டத்தை வெல்லக்கூடிய தகுதியான நிறைவு போட்டி 12-16 மல்லை அணியினர் 12-16 அற்புதமான பிளேஸ் மீண்டும் சதீஷ் பிரான்சின் ஆதிக்கம் 17-12 17-12 இரண்டாவது செட்டில் கலக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சதீஷ் பிரான்ஸ் அணியினர் முதல் செட்டை மல்லை அணியினர் கைப்பற்றிய நிலையில் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி 18-12 6 புள்ளிகள் முன்னிலையுடன் உன்னை உன் மனதால் மட்டுமே வெல்ல முடியும். உன் மனம் மட்டும் தெளிவாக இருந்தால் உன்னை எவராலும் வெல்லவே முடியாது. 44ஆம் ஆண்டு வாலிபால் போட்டியை சிறந்த முறையில் நடத்தி ஆலோசனைகளையும் பெண்கள் அணியையும் நடுவரையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஆலோசனைகளை வழங்கி இந்த ஆண்டு ஒரு தரம் வாய்ந்த டோர்னமெண்ட் நெட் உட்பட ஒரு காஸ்கோ பந்தினையும் தமிழ்நாடு மாநில வாலிபால் கழகத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த நாமக்கல் மாவட்ட கைப்பந்து கழகத்துடைய செயலாளர், தமிழ்நாடு மாநில கைப்பந்து கழகத்துடைய இணை செயலாளர், தமிழக அணியினுடைய முன்னாள் வீரர், தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அண்மையில் நாமக்கல் மாவட்டத்தில் தூசூர் இரண்டாவது தைப்பொங்கல் திருவிழாவில் ஆண்டுதோறும் மாநில அளவிலான பெண்களுக்கான வாலிபால் போட்டி மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாவட்ட கைப்பந்து கழகத்துடைய இணை செயலாளர் பாசத்துக்குரிய அன்னார் கனகராஜ் அவர்களையும் வருக வருக என சிங்களானவரம் கைப்பந்து குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். இரண்டாவது செட்டினை மிக சிறப்பாக நிலையில் இது இந்த செட்டில் விளையாடக்கூடிய அதாவது வெற்றி பெறக்கூடிய அணி இந்த சாம்பியன் பட்டத்தை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த அணியாக இருக்கும். ஆகினால் இந்த மூன்றாவது செட்டானது விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய தருணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது செட்டினை